All welcome back to my YouTube channel AI with HI. AI with HI அப்படின்னா என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். அதில் நம்ம இப்போ பைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். பைத்தானில் லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் பற்றி ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு லைனை பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணி எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இஃப் எல்இஃப் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் யூஸிங் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு ஆர் அண்டு நாட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். மல்டிபிள் ஆப்ரேஷன் யூஸிங் இன் ஆப்ரேட்டர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம முதல்ல அதுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்க்குறதுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்குவோம். comment.py அப்படின்னு கிரியேட் பண்ணிக்குவோம். கமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஏதாவது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இல்லை அப்படின்னா ஒரு பைத்தான் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்றத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுக்கும் அது யூஸ் ஆகும். இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம், உங்களுக்கு புரியும். யூசர் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு சூர்யான்னு வச்சுக்குவோம். இதை பிரிண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் இது எஃப் ஸ்ட்ரிங் நம்ம பார்த்தோம்னா எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். எஃப் ஸ்ட்ரிங் I user underscore name. So this comment applies to இதில் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூசர் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெவலப்பர்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த கமெண்ட் ஃபீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சின்ன எக்ஸாம்பிளுக்காக இது சொல்கிறேன், மற்றபடி டெவலப் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். திஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட்ஸ் யூசர் நேம் அப்படின்னு எழுதிச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரியும். வாங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். comment.py எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அவுட்புட் வந்துச்சு ஹேஷ் வந்து. இந்த ஹேஷ் வந்து கமெண்ட் லைனை வந்து இன்டர்பிரட்டர் எக்ஸிக்யூட் பண்ணாது, அதை இக்னோர் பண்ணிடும். அது வந்து டெவலப்பர்ஸ்க்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இன்னொரு சில பைத்தானில் மல்டிலைன் கமெண்ட்ன்றதே கிடையாது. ஆனால் மல்டிலைன் கமெண்ட்டை சில பேர் இதை அதாவது ட்ரிபிள் சிங்கிள் கோட்டு அப்படி இல்லை அப்படின்னா டபுள் கோட்டு யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது கமெண்ட்டுக்கான உரிய ஸ்ட்ரிங்ஸ் கிடையாது. இது வந்து டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்வாங்க. அதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அது ஃபியூச்சரில் டீபக் பண்ணும்போது அல்லது ஃபியூச்சரில் வேறு ஏதாவது ஒரு எம்ப்ளாயி பார்க்கும்போது அது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைத்தன் மட்டும் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, கிளாஸையும் அதே மாதிரி ஒரு கிளாஸ்ன்றது நம்ம ஃபியூச்சரில் கிளாஸ்ன்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். அந்த கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்றதை இந்த டாக் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கமெண்ட் கிடையாது, மல்டிலைன் கமெண்ட் கிடையாது, டாக் ஸ்ட்ரிங்கு. சரி, ஓகே. அடுத்து நம்ம கண்டினியூ வித் லைன் எப்படின்னு பார்ப்போம். அதாவது கண்டினியூ லைன் வித் பேக்ஸ்லாஷ் இதை யூஸ் பண்ணி எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் ஒரு வேரியபிள் எடுத்துக்குவோம். டோட்டல் ஈக்குவல் டு 0. இதை சம் பண்ணுறோம்னு வச்சுக்கோமே. ஒவ்வொரு லைனாக எழுதுகிற மாதிரி இருக்கும். டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு 1, டோட்டலோட 1 கூட்டுறோம். அதுக்கடுத்து டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு 2, இதுவும் ஒரு லைனு. டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு 3, இது ஒரு லைனு. டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு 4, இதுவும் ஒரு லைனு. இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட்டு டோட்டல் கொடுத்தோம்னா 10 பிரிண்ட் ஆகுது. இப்படி ஒவ்வொரு லைனாக எழுதுறதுக்கு பதிலாக பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கோம். இப்போது டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 பேக்ஸ்லாஷ் கேரக்டர் இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது எண்டிங் லைன் கிடையாது. இந்த லைன் எண்ட் ஆகணும், கண்டினியூ ஆகுது. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 2 continuation plus 3
கண்டினியூவேஷன் இதை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ப்ளஸ் 4 நெக்ஸ்ட் லைன் கண்டினியூ ஆகுது. ப்ளஸ் 5 இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஹேஷ்லேருந்து ப்ளஸ் 5 வரைக்கும் எல்லாமே ஒரே லைனு. எந்த இடத்துல நம்ம இப்போ லைன் எண்டிங்கில் ஹேஷ் பேக்வேர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்லையும் நம்மளை பொறுத்த மட்டும் அது நெக்ஸ்ட் லைனு, ஆனால் இன்டர்பிரட்டரை பொறுத்த மட்டும் அது சேம் லைன். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் டோட்டல் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் 15 வரணும். டோட்டல் 15 வருது. இதுக்கு எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா டோட்டல் ஈக்குவல் டு 1 + 2 + 3 + 4 + 5 இதுக்கு ஈக்குவல். இந்த பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி பண்ணுறது இந்த மாதிரி இருப்பேன் அப்படி இருக்கலாம். அடுத்தது இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா டோட்டல் ஈக்குவல் டு ஓப்பன் parenthesis இதுலேயே எழுதலாம் 1 + 2 + 3 + 4 + 5 + 6 இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுவும் சிங்கிள் லைன் தான். இப்போ டோட்டல் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் டோட்டல் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா 21 வருது. இதே மாதிரி இந்த பேரந்திசிஸ் தான் கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் கம்பல்சரி கிடையாது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் கொடுக்கலாம், கேலி பிரேஸும் கொடுக்கலாம். கேலி பிரேஸ்க்குள்ளே இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ நாம் இஃப் எல்இஃப் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்குவோம். அதுக்கு பேர் இஃப் எல்இஃப் எல்ஸ் .pyன்னு வச்சுக்குவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு பூலியன் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்குவோம். அதுக்கு ட்ரூன்னு வச்சுக்குவோம். அதுக்கடுத்து இஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னா பிரிண்ட் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். எல்இஃப் எல்ஸ் யூ ஆர் நாட் அ ஸ்டூடெண்ட் வச்சுக்கோம். இது பார்த்தோம்னாலே புரியும். இப்போது ஸ்டூடெண்ட்டோட பூலியன் வேரியபிள் வந்து வேல்யூ வந்து ட்ரூ இருக்குது. அதனால் இஃப் ஸ்டூடெண்ட்டோட ட்ரூவாக இருக்கும். அதனால் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஃபால்ஸு அப்படின்றதுனால எல்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஸ்டூடெண்ட் ட்ரூ அப்படின்றதுனால யார் ஸ்டூடெண்ட்டுன்னு வரணும். செக் பண்ணி பார்த்துருவோம். அதை பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பைத்தான் ஃபைல் நேம் கொடுக்கணும். இஃப் _ யூஆர் ஸ்டூடெண்ட் இப்போ பூலியன் வேல்யூ மாற்றி பார்ப்போம். ஃபால்ஸு கொடுத்தோம் அப்படின்னா யூ ஆர் நாட் அ ஸ்டூடெண்ட்டுன்னு வரணும். யூ ஆர் நாட் அ ஸ்டூடெண்ட் வந்துச்சு. ஸோ இது வந்து இஃப் எல்ஸ். இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் எல்ஸை டாக்குமெண்ட்ஸ் இதை கமெண்ட் பண்ணிடுவோம். யூஸிங் டாக்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ இஃப் எல்ஸை எப்படி நெஸ்டட் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பார்த்துருவோம். மார்க்கு ஈக்குவல் டு 95ன்னு வச்சுக்கோம். இஃப் மார்க் greater than or equal to 95 அப்படின்னா print இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அதில் டெஸ்ட் பண்ணலாம். இஃப் மார்க் greater than 99 வரும். மார்க்கு greater than or equal to 95 அப்படின்னா print you got an A+ ன்னு வச்சுக்கலாம். else you got an else
யூ காட் அன் ஏன்னு வச்சுக்கலாம். இப்போது மார்க்கு எல்ஸ் if mark greater than or equal to 35 அப்படின்னா பாஸ் the exam வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் you failed the exam வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். மார்க் வந்து நம்ம கிரேட்டர் ஈக்குவல் டு 95 வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், இஃப் மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 செக் பண்ணணும். ஆமாம், கிரேட்டர் தென் 90. 95ன்றது கிரேட்டர் தென் 90. ஸோ இந்த இஃப் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் இப்போ செக் பண்ணி இஃப் மார்க் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 95 பார்க்கும். அப்படின்னா யூ காட் அன் ஏ ப்ளஸ் வரும். இப்போ இது மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 95 அப்படி இல்லை அப்படின்னா இந்த எல்ஸ் வரும். இஃப் மார்க் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 இல்லை அப்படின்னா இந்த எல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டபிள் தான், எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சாதாரண இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும், நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். இப்போ இஃப் மார்க் என்ன வச்சுக்கோ 95 வச்சுக்கோ. ஸோ யூ காட் அன் ஏ ப்ளஸ்ன்னு வரணும். யூ ஆர் நாட் அ ஸ்டூடெண்ட். சேவ் பண்ணணும், கண்ட்ரோல் எஸ். இப்போ வரும் யூ காட் அன் ஏ ப்ளஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். மார்க் வந்து ஈக்குவல் டு மார்க்கை 90 வச்சுப்போம். 90 வச்சோம் அப்படின்னா யூ காட் அன் ஏன்னு வரணும். யூ காட் அன் ஏ. இப்போ மார்க்கை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 35ன்னு வச்சு பார்ப்போம். மார்க் ஈக்குவல் டு 35 15 கூட 15 வச்சோம் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு else.py இதை பார்த்தேன். பாஸ் த எக்ஸாம் வந்து ஏன்னா மார்க் வந்து 35ன்னு கொடுத்ததுனால இங்கே வந்து நம்ம மார்க் வந்து என்ன கொடுத்துருக்கோம், 15 கொடுத்துருக்கோம். 50 அப்படின்னா இந்த எஃப் எக்ஸிக்யூட் ஆகாது, இங்கே எல்ஸுக்கு வரும். இந்த எல்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கே செக் பண்ணுவோம். மார்க் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 பார்க்கும். யூ பாஸ் த எக்ஸாம் வரும். அதனால் நமக்கு 35க்கு மேலே இருக்கிறதுனால யூ பாஸ் த எக்ஸாம் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. யூ பாஸ் த எக்ஸாம்னு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே, இப்போது இஃப் எல்இஃப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். இதையும் கமெண்ட் பண்ணிடுவோம். இதை கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது டாக்டர் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறோம். கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ கலர் ஈக்குவல் டு வச்சுக்கோம். COLOUR கலர் ஈக்குவல் டு ரெட்டுன்னு வச்சுக்கோம். கலர் ஈக்குவல் டு ரெட்டுன்னு கலர் ஈக்குவல் டு ரெட்டுன்னு வச்சுக்கோங்க. இஃப் கலர் ஈக்குவல் டு ரெட்டுன்னு வேணாம், ஐ ஆம் நாட் கலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. if COLOUR கலர் ஈக்குவல் டு ரெட்டு அப்படின்னா print the color is red. if color equal to blue அப்படின்னா the color is blue. if color வந்து equal to green அப்படின்னா green அப்படின்னா print color is green. அப்படி இல்லை அப்படின்னா else color is not red green வச்சுக்குவோம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா எல்எஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இஃப் கலர் ஈக்குவல் டு ரெட்டான்னு பார்க்குறேன். கலர் வந்து ஐ எம் நாட் அ கலர்னு கலர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். இங்கே செக் பண்ணணும் இஃப் கலர் ஈக்குவல் டு ரெட்டான்னு செக் பண்ணணும். இந்த டபுள் ஈக்குவல் டு தான் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ஆப்ரேட்டர். ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து ஈக்குவலா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஈக்குவலண்ட் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஆப்ரேட்டர். சிங்கிள் ஈக்குவல் டு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது ரெட்டாக இருந்தால் த கலர் இஸ் ரெட்டு. இஃப் கலர் ப்ளூனா கலர் இஸ் ப்ளூன்னு வரும்.
இப்போது இஃப் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா வேறு எந்த இதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இஃப் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்ற பட்சத்தை அடுத்து எல்இஃப்க்கு வரும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு எல்இஃப் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா செகண்ட் எல்இஃப் எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. செகண்ட் எல்இஃப் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. இஃப் எல்இஃப் இஃப் அந்த ரெண்டு எல்இஃபும் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் எல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து பிளைன் இங்கிலீஷ் தான், நம்ம பார்த்தாலே புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா த கலர் இஸ் நாட் ரெட் ப்ளூ ஆர் க்ரீன் வரும். ஏன்னா கலர் வந்து ஐ நாட் கலர்னு கொடுத்துருக்கோம், அதனால் அந்த மாதிரி வரும். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் வாங்க. த கலர் இஸ் நாட் ஏன்னா எல்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடியது வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போது நமக்கு இது பண்ணிடுச்சு. இப்போ மோர் தென் ஒன் கண்டிஷன் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு லாஜிக்கல் அண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கமெண்ட் பண்ணிடுவோம். நம்ம இப்போ ஒரு கண்டிஷனை வந்து செக் பண்ணியிருக்கோம். மோர் தென் ஒன் கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அண்டு ஆறு அல்லது அண்டு நாட் அப்படின்ற லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து சிம்பிளாக பார்க்கறதுக்கு நம்ம பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு போயிடுவோம். பைத்தான் அப்படின்னு இன்டர்பிரட்டர் கொடுத்தோம்னா இப்போது டோட்டல் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்குவோம். இப்போ இதை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ டோட்டலோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 10 அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் greater than 0 and total less than 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வந்து பிரிண்ட் ஆகும் பாருங்க. ட்ரூ பிரிண்ட் ஆகும் பாருங்க. ட்ரூ வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ இதுக்கு பதிலாக டோட்டல் கிரேட்டர் தென் 10 கொடுத்துருவோம். இப்போ வந்து டோட்டலோட வேல்யூ வந்து 5. ஸோ டோட்டல் கிரேட்டர் தென் 0 வந்து எக்ஸிக்யூட் ஆனால் ட்ரூ ஆயிரும். அதுக்கடுத்து அண்டு டோட்டல் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 10 பார்ப்போம். அது வந்து ஃபால்ஸு. ஸோ ட்ரூவையும் ஃபால்ஸையும் அண்டு பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். இப்போ அதே ஆர் யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணோன்னா ட்ரூ வரும். ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னாலே ட்ரூன்னு வரும். இப்போ அண்டு நாட் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆருக்கு பதிலாக அண்ட் நாட் டோட்டல் கிரேட்டர் தென் 10 இது கொடுத்தோம் அப்படின்னா ட்ரூ வரும். ஏன்னா டோட்டல் கிரேட்டர் தென் 0 ட்ரூ அண்ட் கிரேட்டர் தென் 10 அதனால் இதுக்கு வந்து ட்ரூ வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மல்டிபிள் கம்பேரிசன்ஸ் யூஸிங் இன் ஆப்ரேட்டர். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்குவோம். மல்டிபிள் கம்பேரிசன் யூஸிங் நம்ம என்ன பண்ணலாம் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு லெட்டர் வந்து எடுத்துக்கோம். லெட்டர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எடுத்துக்கோம். ஏன்னு ஒரு லெட்டர் வந்து எடுத்துக்கிறோம். இப்போது இந்த லெட்டர் வந்து வவல் அப்படின்னு செக் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி லெட்டர் ஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்ல நம்மளே எழுதுவோம். என்ன பண்ணோம், இஸ் லெட்டர் ஈக்குவல் டு ஏ வவலான்னு செக் பண்ணுறதுக்கு இப்படி தான் எழுதுவோம். ஆர் லெட்டர் ஈக்குவல் டு இ ஆர் லெட்டர் equal to I continue line இருக்கும் or equal to O or letter
equal to u AEIOU இப்படி இருந்தது அப்படின்னா print the letter is a vowel. Print F string letter is a vowel அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா வரும், கரெக்டாக வரும். எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா கண்ட்ரோல் எஸ், Python multiple underscore comparison underscore pb. ஆக்சுவலாக ஒரு லெட்டர் கமெண்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி செக் பண்ணுவோம். ஆனால் இது என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெருசாக எழுதணுன்ற அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம். வவல் லிஸ்ட், வவல் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஏ கமா என்னன்ற ஃபியூச்சரில் நம்ம இதை பார்ப்போம். AEIOU இது வவல் லிஸ்ட்டு. இஃப் லெட்டர் இதை வந்து கமெண்ட் பண்ணிடுவோம். இதை கமெண்ட் பண்ணிடுவோம், இதையும் கமெண்ட் பண்ணிடுவோம். இது வவல் லிஸ்ட்டு. இஃப் letter in vowel underscore list இருந்தது அப்படின்னா print letter is a vowel அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். லிஸ்ட் அப்படின்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அது 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுப்போம். இது மிக்சர் ஆஃப் எனி டேட்டா டைப்பும் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு டேட்டா டைப், ஒவ்வொரு வேரியபிள், ஒவ்வொரு வேல்யூ வந்து கமாவால் செப்பரேட் பண்ணியிருக்கோம். இது வவல் லிஸ்ட், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வவல் டப்பிள்னு எடுத்துக்குவோம். அடுத்து வவல் லிஸ்ட்டு, அடுத்து வவல் டப்பிள். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, வவல் டப்பிள். டப்பிள் அப்படின்றது அதுவும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுப்போம், இந்த ப்ராக்கெட் கொடுப்போம். இது வவல் டப்பிள். இதை காப்பி பண்ணிக்குவோம். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, வவல் டப்பிள், வவல் டப்பிள். அடுத்தது செட்டுன்னு ஒரு செட் இருக்கு, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. செட்டுக்கு கேலிப்ரேஸ் யூஸ் பண்ணணும். இதுவும் கேலிப்ரேஸு. வவல் செட்டுன்னு வச்சுக்கணும். வவல் செட்டு. இஃப் லெட்டர் இன் வவல் செட், லெட்டர் இஸ் அ வவல். ரைட்டு, வவல் செட்டு முடிஞ்சிச்சு. அடுத்து டிக்ஷனரி யூஸ் பண்ணிக்கலாம். வவல் அண்டர்ஸ்கோர் டிக்ஷனரி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ண. டிக்ஷனரியும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், அதுவும் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். அது கீ வேல்யூ பேராக வந்து
இது என்ட்ரு ஆகும். கீ வந்து இம்யூட்டபுளாக இருக்கணும். கீக்கு வேல்யூ செப்பரேட் பண்ணுறது கோலன். ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் வந்து டெக்ஸ்டரி ஐட்டமையும் செப்பரேட் பண்ணுறது வந்து கமா. அதே நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு வவல் டிக்ஷனரி. இப்போ வவல் லெட்டர் இன் வவல் டிக்ஷனரி அப்படின்னா பிரிண்ட் லெட்டர் இஸ் அ வவல். இப்போ கொடுத்துக்கோ, க்ளோஸ் கொடுத்துக்குவோம். இப்போ இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு விரும்புவதை பண்ணலாம். வவல் underscore string and equal to AEIOU. If letter in vowel string, letter is a vowel. Control S. இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சொல்கிற மாதிரி லெட்டர் வந்து ஈக்குவல் டு ஏன்னு வச்சுக்கோம். வவல் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். லிஸ்ட்டு அப்படின்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அதுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இது என்ன டேட்டா டைப் வேணால், என்ன டேட்டா டைப் வேணால், வேல்யூ வேணாலும் வச்சுக்கலாம். ஒவ்வொரு வேல்யூ கமா மூலமாக செப்பரேட் பண்ணுறோம். வவல் டப்புள்ன்றது அதே தான். இது வந்து இம்யூட்டபிள். டப்புள் இம்யூட்டபிள், அதாவது சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அதை வந்து இந்த பேராந்திசிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பேராந்திசிஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து பவல்ஸ் டப்புள் சொல்லிட்டோம். அடுத்து பவல் செட்டுக்கு வந்து இது கலிபிரேஸ் யூஸ் பண்ணணும். கலிபிரேஸ் யூஸ் பண்ணி அதுவும் ஒவ்வொரு ஐட்டமும் கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறது மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். அதுவும் ஒரு விதமான டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். அது டூப்ளிகேட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணாது. அதே மாதிரி இது வந்து வவல் டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணுறோம், இது மாதிரி செக் பண்ணுறோம். இது வவல் ஸ்ட்ரிங் செக் பண்ணுறோம். ஸோ என்னது இதில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எத்தனை தடவை பிரிண்ட் ஆகும். வவல் லிஸ்ட் லெட்டர் வந்து ஏ வந்து இருக்குது, வவல் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால லெட்டர் இஸ் அ வவல் அப்படின்னு எத்தனை தடவை vowel in vowel list ன்னு கொடுத்துருவோம். அதே மாதிரி vowel tuple, vowel set, vowel dictionary, vowel string கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னாலே உங்களுக்கு புரியும். Python multiple comparison starting.py. இந்த இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா வவல் இஸ் இன் வவல் லிஸ்ட், டப்புள் செட், டிக்ஷனரி ஸ்ட்ரிங் இருக்குது. ஏன்னா லெட்டர் வந்து ஏ வந்து இருக்குது. இந்த லெட்டர் ஏ வந்து வவல் இருக்குது. இப்போ ஜெட்டுன்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்தோம் அப்படின்னா ஜெட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அவுட்புட்டே கிடைக்காது. ஒரு அவுட்புட் கிடைக்காது. ஏன்னா நம்ம எல்ஸ் பாட்டில் நம்ம எதுவும் பிரிண்ட் பண்ணலை, அதனால கிடைக்கல. ஸோ இது வந்து வவல் மல்டிபிள் கம்பேரிசன்ஸ் யூஸிங் இன் ஆப்ரேட்டர். இன்னைக்கு இதோட நிப்பாட்டிக்குவோம். அடுத்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை வேற ஒரு வீடியோவோட பார்ப்போம். தேங்க்யூ.